வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் தி நாட் சினிமா வித் மீ திவ்யா. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா சரத்குமார் அண்ட் சரத்குமார் இவங்களோட ப்ரொடக்ஷனில் உருவாயிருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் அப்படின்ற வெப் சீரிஸோட ப்ரெஸ் மீட் நடந்திருந்தது. இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர் பரத், ஷ்ரேயா ரெட்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா இவங்கெல்லாம் வந்து இந்த வெப் சீரிஸோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனியாக எதுக்குன்னே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவாங்க போல இருக்கு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். ஜஸ்ட் நன்றி மட்டும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய நாள் பயணம் இருந்திருக்கு. வசந்த பாலன் அவர்கள் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எனக்கு நடிகர் சங்க கார்டு கொடுத்து ஷரத் சார் தான், ராதிகா மேடம், எல்லாரையும் பரிச்சயமான ஒரு முகங்கள். Z5 என்னோட கெரியருக்கு ஒரு முக்கியமான ஒரு டிஜிட்டல் பார்ட்னர்ஸாக அவங்க இருந்திருக்காங்க. என்னோட படங்கள் இருக்கட்டும், இப்போ இருக்கிற அந்த மிகப்பெரிய வெப் சீரிஸில் அவங்க பண்ணியிருக்கிற ஒரிஜினல்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு பர்சனலாக வசந்த பாலன் சார் இது அப்ரோச் பண்ணி என்னை கேட்டபோது எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக ஒரு 10-15-12 வருஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரியும் இந்த வெப் சீரிஸ் ஒரு நல்ல பிரம்மாண்டமாக நல்ல ஒரு வெப் சீரிஸாக வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவர் சொன்ன மாதிரி இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, காஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்டிங் கேட்டதுக்கப்புறம் எப்படி சார் இதை கோஆர்டினேட் பண்ண போகிறீங்க? ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் ஒரு விதத்தில் இப்போ பிஸியாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வரணும். ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் சேர்த்து வெறும் சென்னையில் மட்டும் ஷூட் பண்ணுற சீரீஸ் இல்லை இது. அப்படிங்கும்போது அதுக்கான டைம் தான் அந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. பட் சத்தியமாக சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு ஷரத் சார். பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணால் வேறு யாராவது ஃபோன் பண்ணால் கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் தட்டி கழிச்சிடலாம். சார் அடிப்பார் நேராக, பாஸ் எங்கே பாஸ் இருக்கீங்க அப்படிம்பாரு. ஐயோ சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பேன். நாளைக்கு டப்பிங் கொஞ்சம் முடித்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஸோ அந்த லெவலுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும், சரத் சார் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு இதில் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்ஷன் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக இந்த குரூப்போட காம்பினேஷன் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் நான் தனி ட்ராக் படத்தில் ஐ திங்க் ஸ்ரேயாவோட மட்டும்தான் எனக்கு காம்பினேஷன் இருந்தது. ஸோ மணிகண்டனா ஒரு ஒரு போலீஸ் காப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாரையும் பிடிக்க வச்சுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வெப் சீரிஸ் நீங்கள் எல்லாம் பார்த்து பேர் ஆதரவு தரணும். ஸோ நானுமே ஆக்சுவலாக ஐம் குவைட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். 17th அன்னைக்கு பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். Thank you, Vasantha Balan sir, for giving me this phenomenal opportunity to come back and to prove that women still have a place in this industry. Like I said earlier, it takes a very confident and a secure man in the Madri or character for him to write a character like this for a woman. In today's day and age, we see that when the man takes it all, when it's so dominated by the men, we as women, we as actors have a very small place in it all. So in all of that, somewhere in between, there is a person like Vasantha Balan who writes such a strong, emotional and sensitive character like Kotravai. I signed this, I think, just when I was shooting Sulal. So in a way, it is a kind of a comeback, and I still remember Radhika ma'am calling me and telling me, Shreya, there's this amazing role, and I would like you to do this. And with all my hesitations, and as usual, what I say is, I don't think I want to do it. But with Radhika ma'am and her amazing ability to convince somebody, she just felt like home to me. I remember having coffee with her, and she telling me, you know, this is an amazing role for you, and given a choice, I would have wanted to do it, and I think you should do this. So I thank her, I thank Redan, I thank Pooja for all the coordination. I finally get to see, put a face to it. And thank you to the entire cast and crew. I think Vasantha Balan sir, Ninga Pathingana, has chosen very interesting characters, be it Kishore, be it Sarah, be it Bharat, be it Kani. I think Kani is such an amazing find. Asha? Sir, Asha, right? I think, yes, Asha, who played
a very fantastic character again in the show. And like that, there's an ensemble cast, Santanam Bharati sir, who again, I love pulling his leg from Sulal time. But yes, I think coming back after such a long time and being able to pull off such a strong role, I think I have to thank Vasantha Balan sir. He would constantly tell me, Ma, in the நீங்க ரொம்ப கண்ணு எடுத்துட்டு நீங்க கேமரா பார்க்காதீங்க. I said why? He said இல்ல அது திமிரு லுக் வந்துடும், நீங்க கீழே மட்டும் பார்த்துட்டு dialogue பேசுங்க. So we had to go through this over and over again with body language and the different aspects of acting. But thank you so much, sir. Reuniting with you after Veil has been nothing but an absolute pleasure. Thank you so much, and I thank all of you. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2002 நான் டைரக்டராக இந்த இண்டஸ்ட்ரிக்கில் என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 2024 22 வருஷம் சக்ஸஸ் ஃபெயிலியர் ஒன்றும் இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் தாண்டி பத்திரிகை எனக்கு தந்த ஆதரவும் அன்பும் மிக பெருசு. ஸோ தேசிய விருதுலேருந்து, மாநில விருதுலேருந்து, ஃபிலிம்ஃபேர்லேருந்து, கேன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த 22 வருஷம் கடந்ததுக்கு பத்திரிகையாளர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த 22 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 7 படம் தான், ஒரு வெப் சீரியஸ். ஏன்னா ஐ லவ் சினிமா, அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி ஒன்று தான் இருக்குது. மேடம் ராதிகா மேம் சொல்கிறப்ப சொன்னாங்க, பாலனுக்கு சினிமானா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சினிமாவை வெப் சீரிஸ் பண்ணுற அந்த கிளாரிட்டி இருக்குன்ட்டு. இன்னொன்று அவருக்கு வெயில் முடிஞ்ச பிறகு சரஸ் சார் வந்து என் கூட படம் பண்ணுங்கன்னு ஒரு செக்கை என் கையில் கொடுத்தாங்க. நான் நிஜமாக செக்கை வாங்காமல், அப்போ என் கையில் 5 பைசா காசு இல்லை, ஆனால் சத்தியமாக எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார், கதை யோசிச்சுன்னு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை நான் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என் கல்யாணமே ஆச்சு, எங்கள் அப்பா தான் செலவு பண்ணேன். ஸோ டுவர்ட்ஸ் ஒரு சினிமாவை நோக்கி பேஷன் தான். நிஜமாவே நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது. ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், என் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ப மாட்டேங்க, அங்காடி தெரு ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் முட்டாள் மாதிரி. ஆனால் அது நடந்துச்சு. ஒன்று சத்தியமாக நீங்கள் நம்புனீங்கன்னா எப்பயுமே அது நடக்கும். அதை நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். சங்கர் சார்ட்ட பார்த்துருக்கேன். அவர் அவ்வளோ பெரிய பட்ஜெட், அது நடக்கும். எனக்கும் அது நடக்குமானா எனக்கு அங்காடி தெருவில் நடந்துச்சு. வெயிலில் விருதுநகர்லாம் ஷூட் பண்ண முடியாதுன்னு நண்பன் வரதராஜன் சொன்னான். பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல கேமரா எடுத்துகிட்டு விருதுநகரில் நான் ஷூட் பண்ணேன். அந்த விஷுவல்ஸ் இன்னும் விருதுநகரை வந்து புதுசாக மலர்த்தி நிற்குது. ஸோ இப்படி தான் என்னோட ஜேர்னி. அதனால எனக்கு எப்பயுமே எனக்கு வந்து சினிமாங்கிறது முக்கியமான விஷயம். அது டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும், 100ஆம் நாள் வாப்போஸ் ஓட்டுற வரைக்கும் அந்த படத்தை நானாக சுமந்துட்டு அலைகிற ஒரு ஆளாக தான் நான் எப்பயுமே அந்த சினிமாவில் இருந்திருக்கிறேன், இருப்பேன். இப்படியே என்னை சினிமா இன்னும் வச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய அன்பால் நான் நினைக்கிறேன். அந்த அன்புக்கு நன்றி. தலைமைச் செயலகம் ஒரு சடன் ஆஃப் ஆல், ஒரு கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ராதிகா மேம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பலன், இந்த மாதிரி ஒரு சிஎம் பற்றி ஒரு கதை இருக்குது, நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கதையை நான் கேட்டேன். கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இந்த கதையை பண்ண நம்ம ஊர்லேயே இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த கதையை நான் எழுதி வேணால் நான் என் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஜெயமோகன் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அவர் தான் இந்த லைன் சொன்னார். அதிலிருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்போ பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சார் சூப்பராக இருக்குது ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் குட் சைன். அதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி. அதுக்கு பிறகு ஜீயில் சொல்லி ஓகே பண்ணோம். அப்படி தான் இந்த ஜேர்னி, இந்த கதை, இந்த படம் துவங்கிச்சு. ஸோ அந்த படம் துவங்குறப்ப நினச்சேன், ஒரு வெறும் அரசியல் படமாக மட்டும் எல்லாரும் பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த அரசியல் படத்தை தாண்டி இந்த படத்தில் வேற ஒன்று சொல்லணும். எந்த அரசியல் படத்துலையும் சிஎம் கெட்டவர் தான். ஆனால் முதல் முறையாக சிஎம் நல்லவரா கெட்டவரா, அவர் ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா, அது மேட்ரு இல்லை. சிஎம்ங்கிற அந்த போஸ்ட்ல இருந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாவே ஊழல் செஞ்சவங்கன்னு அர்த்தம் இல்லை. சுமத்தப்பட்ட ஒரு முதல்வரின் அக மன புற சிக்கல்களை
இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு சிஎம்மோட அகச்சிக்கல்களை அவர் என்ன ப்ரெஷரை இந்த பீரியட் ஆஃப் 3 monthsலாம் இருக்கும், இவ்வளோ பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த வேற ஓடிடியில் பண்ணியிருக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. அது வந்து ஒரு தைரியமாக வந்து அங்கீகரிச்சாரு. அப்புறம் என்னுடைய கேஸ்டிங் பல விஷயங்கள் அவர் அங்கீகரிச்சாரு. ஈவன் கௌஷிக் ஷூட்டிங் வந்து என்கரேஜ் பண்ணுவார், சரியா இருக்குன்னு சொல்லுவார், பல விஷயங்கள் சொல்லலாம். கலை ஒரு ஏடி மாதிரி கலை வந்து இந்த வெப் சீரிஸ் முழுக்க வேலை பார்த்தாரு. ராம்தாஸ் சாரோட பையன், பியூட்டிஃபுல்லான ஒரு பையன். ஸோ 3 பேரும் ரொம்ப அவங்களுக்கு நன்றி. அப்புறம் ரேடன் சுபா வெங்கட் மேம் இங்கே வந்திருக்காங்களான்னு தெரில, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் என் கூட ரொம்ப பாடுபட்டாங்க. என் கோபம் எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட தான் காமிப்பேன். ரொம்ப இதனுடைய ஆரம்பத்திலிருந்து அவங்க கூடவே இருந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் நிஜமாவே ரேடனுடைய வாரிசாக நான் நினைக்கிறேன் பூஜா சரத்குமார் அவர்களை. அவ்வளோ 2 மணி 3 மணி 4 மணி சளைக்கவே மாட்டாங்க, ஃபோன் எடுத்து வைக்கவே மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ வைங்க அப்படின்னு அழ வேண்டியிருக்கும். ஸோ பூஜா, அப்புறம் கிருஷ்ணா கோவமே படாத மனுஷன். கோவம்னா என்னன்னே தெரியாது. நிஜமாவே கிருஷ்ணாவுடைய அந்த குணாதிசயத்துக்கு கிருஷ்ணா இன்னும் வெகு தூரம் போகக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். யாரு கூட எந்த சண்டையும் இல்லைங்க ஒரு ப்ராஜெக்ட்ல. அப்படி ஒரு மனுஷன் ப்ரொடக்ஷன்ல இருக்க முடியுமான்னா அது கிருஷ்ணா தான். ஐ லவ் கிருஷ்ணா அப்படி நான் சொல்ல முடியும். ஸோ அடுத்து என்னுடைய கேமராமேன் என்னோட பிரபாகர் சார் சொல்லணும். எப்பயுமே என் கூட ஒரு பலமாக இருந்து வெப் சீரிஸ் இன்னைக்கு ஆனாகிற வரைக்கும் என் கூட இருக்கிற பிரபாகர் சாருக்கு நன்றி. அப்புறம் ஒயிடாங்கல் ரவிசங்கர் சார், அவர் எடுத்த படங்கள் தெரியும், எல்லாமே தெரியும். இந்த இதில் வந்து அவரை போட்டு வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து இழுத்துட்டு ஓடிட்டோம். என்னோட ஒரு 10 வயசு 15 வயசு கூட ராத்திரி பகலமாக இழுத்துட்டு ஓடணும். ஒயிடாங்கல் ரவிசங்கர் சார் நன்றி. இதே அளவுக்கு இதுக்கு ஒரு அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி பண்ண சந்தானம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கேமராமேன். மேடைக்கு சந்தானத்தை அழைக்கிறேன், ப்ளீஸ் பிளஸ் தம். ஸோ ஐ திங்க் அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபியா வெஸ்ட் பெங்கால்லாம் தனியாக என் கூட வந்து ஷூட் பண்ண சந்தானம். சந்தானத்துக்கு நன்றி. அப்புறம் ஆர்டர் சசி, பட்ஜெட்டே இல்லை சார், பட்ஜெட்டே இல்லைன்னு புலம்பிகிட்டே இருப்பார். ஆனால் காலையில் எல்லாமே தலைமைச் செயலகமே ரெடி ஆயிரும். சசிக்கு நன்றி. அப்புறம் ஜெயமோகனுக்கு நன்றி. அப்புறம் என்னுடைய டயலாக் ரைட்டர்ஸ், புதிய பருதி ஒரு ஒண்டர்ஃபுல் டயலாக் ரைட்டர். நீங்கள் பார்க்குற டயலாக்ல அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா அது காரணம் அவர் தான். அப்புறம் வந்து பர்ணிகிரி, அப்புறம் வந்து ஜீவா அவர்கள். அப்புறம் நான் என்னுடைய டீமை வந்து நான் மேடைக்கு கூப்பிடணும் ப்ளீஸ். என்னுடைய ஏடிஸ் புவன், விக்கி, ராம், பிரதீப், கார்த்தி, ப்ளீஸ். சத்தியமா இவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா ஒரு ஃபிலிம்னா என்னன்னு நடக்குதுன்னு தெரியும். புவன், சத்தியமா இவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா இந்த எபிசோட்ல எங்க ஷூட் பண்றோம் எனக்கு தெரியாது. ஏன்னா 8 எபிசோடு 5 hour 20 minutes ஃபுட்டேஜ். புவன், விக்கி 2 பேரும் சார் இது இங்கேருந்து முடிக்கணும் சார், இது இங்கே முடிக்கணும் சார், இந்த முடிஞ்ச ட்ரெஸ் முடிச்சோன்னே எடுத்துடலாம் சார். அவ்வளோ பிரில்லியண்டா கிட்டத்தட்ட 3.5 வருஷம் புவன்லாம் என் கூட இருந்து வெப் சீரிஸுடைய நுகான்ஸ் எல்லாமே தெரிஞ்ச ஒரு புவன். விக்கி, கார்த்தி, அவன் வந்து பிரதீப் வந்து இந்த படத்துல இருக்கிற நிறைய கிராஃபிக்ஸே பண்ணாம அவனே வீட்டில் வச்சு கிராஃபிக் பண்ணி எடுத்துட்டு வந்து போட்ட ஒருத்தன். பட்ஜெட்லடான்னு சொல்லுவேன், நான் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன். ஸோ தேங்க்ஸ் கைஸ், நீங்க இல்லைன்னா இல்லை. ஸோ தேங்க்யூ, உங்களால தான் இந்த வெப் சீரிஸ் சாத்தியமாச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ புவன், தேங்க்யூ. உங்க எல்லாருமே நல்ல டைரக்டராக வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்காங்க. என் கையில காசு இல்லை இருந்தேன்னா புவனை நான் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வெல் டேலண்டட் விக்கி, எவ்ரி ஒன் ஆல்சோ தேங்க்யூ கைஸ். அப்புறம் பட்னம் ரசீத் அவரு இந்த படத்துல இருக்கிற கிஷோர் அவர்களுக்கு வந்து இந்த கெட்டப் வரைஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு அந்த கெட்டப் வரைஞ்சு கொடுத்தாரு. நான் கிஷோர் வச்சு டெஸ்ட் ஷூட் எடுக்கிறப்ப அதை நான் பார்த்தேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அது வந்து படத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு அப்படி ஒரு கெட்டப் வந்த பிறகுதான் என்னால் நம்ப முடிஞ்சுச்சு அவர் ஒரு அருணாச்சலம் சிஎம்மா. அது அவருக்கு நன்றி. ப்ளஸ் லிரிக் ரைட்டர்ஸ்
ஆக்ஷன் பண்ணவங்க, அசோசியேட் டைரக்டர் அமல் வரல, பாரதி வரல, அவங்களுக்காக என்னோட நன்றி. ரமேஷ், ஒன் ஆஃப் த செகண்ட் யூனிட் டைரக்டராக வேலை பார்த்த ரமேஷ். நாகராஜ் டிஸ்கஷன் வந்த நரேஷ், எல்லாருக்கும் நன்றி. ஒட்டுமொத்தமாக நன்றி. உங்களுக்கு இந்த சீரியஸ் பிடிச்சிருந்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட விடாமல் மியூசிக் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடிஷ்னல் மியூசிக் பண்ண சைமன் அவர்களுக்கு நன்றி. ஸோ 8 எபிசோடுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணுறது, இது இல்லாமல் சாங்ஸ் வேறு வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கி அப்படின்னு ஒரு படம் மாதிரியே ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி ஒரு கேரக்டரும் மாயா வந்துச்சு. ஸோ அதையும் நான் பண்ணேன். அதுக்கு பிறகு ஆர்டிஸ்ட் சொல்லலாம், கிஷோர் சார் ஸோ ஒண்டர்ஃபுல். அவர் வந்து பிரமாதமாக படுத்திருக்காரு. அவர் இங்கே வரல, அவர் ஒரு தனி மனிதர். இன்னும் கிஷோர் சார் பற்றி சொன்னாங்க, மேனேஜர்லாம் எதுவுமே இல்லைன்ட்டு. இன்னொரு அவரை பற்றி ஒரு நல்ல தகவல், ஒரு அசிஸ்டன்ட் இல்லாமல் கூட ஷூட்டிங் வருவார். ஷூட்டிங்கில் வந்து ஒரு டச் அப் எதுவுமே வச்சுக்க மாட்டார். சாப்பாடு வேணும்னா அவரே போய் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வரிசையில் நிற்கிற பிளேட்டில் தட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவார். ஷூட்டிங் வரணும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி வருவார், ஆட்டோ பிடிச்சி போவார். இப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லை. பியூட்டிஃபுல். அவரோட ஆத்மா வெரி குட். அவர் 12:30 மணிக்கு நான் ஷூட்டிங் எடுத்திருந்தா கூட முகத்தில் அப்படியே சந்தோஷம் இருக்கும், எரிச்சலே இருக்காது, என் மேலே கோபமே வராது. எப்படி சார் இப்படி மூஞ்ச வச்சுக்கிறீங்க அப்படின்னு. ஆர்டிஸ்டாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவார். சிரிப்பாக வரும். தேங்க்ஸ் கிஷோர் சார், நீங்கள் வரல. ஆனால் ஒவ்வொரு நாளும் சீன் எடிட் பண்ணுறப்ப திருப்பி சீனை பார்க்குறப்ப நான் வந்து என் காட்சி உண்மையாக வந்தது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் வெப் சீரிஸ் பண்ணுறப்ப என் வாழ்க்கைக்குள்ள அது தெரியாது, ஆனால் அது ரொம்ப உண்மையாக இருக்கும். அதை உண்மையாக்குன கிஷோர் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஸ்ரேயா வந்து இந்த கொற்றவை துர்கா சக்தி இந்த ரோல் வந்தோடனே அவங்க பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா வெயிலில் வந்து ஒரு 3 நாள் தான் என் படத்தில் வெயிலில் நடிச்சுட்டு போனாங்க. அவங்கள்ட்ட ஒரு 10 வாரத்துக்கு மேலே பேசியிருக்க மாட்டேன் வெயில் நேரத்தில். ஏன்னா எஸ்எஸ் மியூசிக்கில் அவங்கள பார்த்து ஒரு சின்ன பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால் 3 வாரத்தை கூட பேச மாட்டேன். ஆனால் திருப்பி எடிட் பண்ணி அதை பார்க்குறப்ப எங்கள் ஊர் பாண்டியம்மாவா அவங்க வாழ்ந்துருந்தாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து அவங்களுக்கு அவார்டு கிடச்சிச்சு அந்த படத்தில். தொடர்ந்து அவங்க கூட பேசிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து இந்த கொற்றவையாக யோசிக்கிறப்ப, ஒரு பொண்ணுக்கு அம்மாவாக யோசிக்கிறப்ப, ஒரு இன்டெலிஜென்ட் உமன் நான் போர்ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். லிட்ரேச்சர் தெரிகிற, அரசியல் தெரிகிற, உண்மையிலேயே அரசியலினுடைய அந்த அந்த கடைசி தீயிலிருந்து கிளம்பி வந்த ஒரு கொற்றவையா நான் நினச்சேன். அப்படி ஒருத்தங்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவங்களுடைய ஃபிட்னஸ் ஆகட்டும் பிரமாதமாக இருக்கும். என்ன 6 மணிக்கு விடுறோன்னு சொல்லி 9 மணி வரைக்கும் ஷூட் பண்ணால் துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு மிரட்டுவாங்க. அது ஒண்ணுதான் பயமா இருக்கும். தேங்க்ஸ் ஸ்ரேயா மேம். பரத் சார், வெயில இருந்து எனக்கு பெரிய நட்பு இருக்கு. கெஸ்ட் ரோல் வேணும்னு கேட்டால் கூட அரவானில் பண்ணாங்க. ஸோ இதில் ஒரு ரோல் இருக்கு சார். சொன்னேன், பாலன் உங்க கூட வர்றேன், நான் எதுன்னு நீ சொல்ல தேவையில்ல, ஷூட்டிங் வந்துடுறேன் இப்படின்னு சொல்ற ஒரு பேரன்பு இருக்கு பரத். என்னுடைய அநீதி படத்தில் நான் ஒரு எடிட்டராக இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட இந்த 3 வருஷம் இந்த வெப் சீரிஸை மட்டும் ஒரு 22,000 தடவை எடிட் பண்ணியிருப்போம். இந்த 22,000 தடவையும் எந்த மனஸ்லேகமும் இல்லாமல் என்னுடைய தொந்தரவை பொறுத்துக்கிட்டு அதை அவுட் போட்டு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. ஆனால் அது ரொம்ப பிரமாதமாக பண்ண ரவிக்கு நன்றி. சாஜி சார் ரைட்டராக எனக்கு தெரியும், வெயிலில் இருந்து பியூட்டிஃபுல்லான ரைட்டர். ஆக்டராக மாறின பிறகும் தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஒரு 3 நாள், ஆனால் ஒரு நார்த் இந்தியன் பொலிட்டீஷியன் மாதிரி லுக்கு வேணும் அப்படின்னு சொன்னப்போ 3 நாளில் கிட்டத்தட்ட 12 சீன் ஷூட் பண்ணோம். பிரமாதப்படுத்திட்டார் சாஜி சார். வர்ற சீன்லாம் அப்படி அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவர் வந்து அதை கேரி பண்ணுற விதமாகட்டும், ஐ திங்க் இது வரைக்கும் நடிச்சதில்ல சாஜி சார். திஸ் இஸ் த பெஸ்ட் உங்களுக்கு இது. ப்ளஸ் சித்தார்த் விபின், ஐ லவ். அவ்வளோ காமெடியாக இருக்கும். அவர் டிவியில் எங்கே போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் மியூசிக்கும் பிடிக்கும். ஷூட்டிங்கில் அவ்வளோ லவ்வபிளாக. சார் இப்போ இந்த எடுத்தோம்ல, இதுக்கு ஒரு ரீரெக்கார்டிங் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த எடுத்த சீனுக்கு அப்போவே ரீரெக்கார்டிங் போட்டு என் ஸ்பாட்டில் காம்பாரு. ஸோ அவருக்கு நன்றி. பேர் விடுபட்டு போயிருந்தா அனைவரும் மன்னிக்கவும், யாராவது விடுபட்டு போயிருந்தா அனைவருக்கும் நன்றி. இது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த நிகழ்வு, இந்த வெப் சீரிஸ் மாதிரி இருக்கு. இது உங்களுடைய ஆதரவால் மக்களிடம் போய் சென்று சேரும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். செகண்ட் வெப் சீரிஸ். ஸோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு
சீரீஸில் நான் கமிட் ஆகிருக்கேங்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா நான் எதுவுமே கேட்கவே இல்லை. வசந்தபாலன் சார் அங்காடி தெருவிலேருந்தே நான் அவருக்கு ஒரு தீவிரமான ஒரு ஃபேன். ஸோ சார் டைரக்ஷன்னு சொல்லும்போதே நான் எதுவுமே கேட்கல. அது இல்லாமல் ரேடான் ப்ரொடக்ஷன், ராதிகா மேம், சரத்குமார் சார். ஸோ இந்த ஒரு வாய்ப்பே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பரத் சாருக்கு பேரா ஒரு போலீஸாக பண்ணியிருக்கேன். ஸோ இது ZEE5ல ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ZEE5 எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கௌஷிக் சார், கிருஷ்ணா சார், அப்புறம் எல்லாருக்குமே வெரி தேங்க்ஃபுல். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர், இங்கே இருக்க ஏடிஸ் எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு லவ் அண்ட் கேர், ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணேன். டைரக்டர் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நிறையா ஆக்டிங்லே வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வெப் சீரியலில் வந்து எனக்கு இது 2வது வெப் சீரியல். முதல் சீரியல் சுழல்னு ஒன்று பண்ணேன், இதுதான் 2வது. இதுக்கு என்னை கூப்பிட்ட வசந்தபாலன் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராதிகா மேடத்தோட முதல் சீரியல் பண்ணது வந்து ராதிகா மேடத்தோட தான். நான் மறுபிறவின்னு ஒரு சீரியல் அவங்க ரேடனில் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய சீரியல் பண்ணிட்டேன். வெப் சீரியல்ங்கிறது இதுதான் 2வது சீரியல். எனக்கு ஒரு நல்ல ஒரு மினிஸ்டர் கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க. கிஷோர் சாரோட ஒரு உயிர் நண்பராகவும் அவருக்கு இப்போ பக்கமரமாக இருக்க மாதிரியும், அடுத்து ஷேர் ரெட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. இதில் நிஜமாக அவங்க சொன்னபடி இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாவம். ஏன்னா அவங்க அந்த க்ரௌடு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தால் தான் அதோட கஷ்டம் தெரியும். வசந்தபாலன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தார் எங்களெல்லாம். எல்லா ஆர்டிஸ்டையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் உங்கள் எப்படி இயல்பாக இருக்க முடியுமோ அப்படி இயல்பாக எங்களை நடிக்க வச்சார். அவருக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கவிதா பாரதி சார், அந்த தெலுங்கு மினிஸ்டர் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. மெயினாக ஸ்ரேயா ரெட்டி ரொம்ப பிரபலமாக பண்ணியிருந்தாங்க அந்த படம். அதே மாதிரி நம்பீஷன் அந்த வரல, நம்பியார் நம்பீஷன் வரல, அவங்களும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தது தான், இன்னும் நாங்கள் சீரியலை ஃபுல்லாக பார்க்கல. 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி.